அண்ணன் பாக்யராஜுடைய மறைவு ரொம்ப தாங்க முடியாத சோகம். தலையில் இடி விழுந்த மாதிரி இன்னைக்கு அப்படி ஒரு செய்தி. இதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நடிகர்களையும் நட்சத்திரங்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த மிகப்பெரிய திரைக்கதை சக்கரவர்த்தி அண்ணா எந்த ஒரு சூறாவளி அடித்தாலும் சரி பாக்யராஜனை தன்னுடைய நிதானத்தை இழக்கவே மாட்டார். இன்னைக்கு இந்த விஷயம் எங்களை நிதானம் இழக்க வச்சிருச்சு. அவரை நேசிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் அவரை நேசிக்கிறாங்க. தமிழ் சினிமாவுடைய பாக்கியம் இன்னைக்கு மறைஞ்சிருச்சு. இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அண்ணா அடிக்கடி சொல்ற வார்த்தை, சார்லி உனக்கு எந்த விதமான அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது சார்லி, நீ அனுமதியே இல்லாமல் நீ எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னார். இன்னைக்கு அனுமதி இல்லாமல் அவரை பார்க்க வந்ததுதான் எனக்கு வேதனை. மேடம்கிட்டையும் பாப்பாட்டையும் சாந்தனட்டையும் சொல்லிட்டு வந்தேன். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். சாதாரண கலைஞர்கள் சாதனையாளர்களாக உயர்த்தி பிடித்த ஒரு சரித்திர நாயகன். அவர் ஒரு படைப்பாளி, இந்தியாவையே தலைநிமிர செய்த ஒரு தமிழ் படைப்பாளி. நீங்க எவ்வளவு புகழாரம் சூட்டினாலும் பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு படைப்பாளி, அவர் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். அந்த சகாப்தம் காலத்தை வென்று என்னன்னைக்கு நிற்கும். அவருடைய குடும்பத்திற்கு அண்ணனுடைய ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன்.